ஹலோ கைஸ், இப்போ நம்ம ஹைப்பர் ரன் ஸ்பீடுன்னு ஒரு கேம் விளையாட போகிறோம். எந்த கேம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தனியாக தான் வந்திருக்கேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. இதுக்கு ஒரு லைக் டார்கெட் ப்ளீஸ் நிறையா கொடுங்க. ஒரு 50 போட்டால் தான் அடுத்த வீடியோ நம்ம என்ன போடணும்னு யோசிப்பேன். நான் ஏற்கனவே ஸ்பீடு ஏற்றுனேன் காய்ஸ். அது நல்லா இருக்கான்னு பாருங்கள். இங்கே பாருங்க, என்னமோ ஸ்பீடில் ஓட்டிருக்கேன்ட்டு சும்மா இடிமின்னல் மாதிரி போயிட்டு இருக்கேன்டா காய்ஸ். இடிமின்னல் மாதிரி போனேன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுவே நல்லா தான் போகிறீங்க அப்படின்றீங்கன்னா லைக் பண்ணுங்கள். பெட்டராக போகிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல வேலை காய்ஸ், நம்ம இறங்க இல்லை செத்துருப்போம். ஈச்சிடிங்களா சீட் பண்ணிட்டாங்களா காய்ஸ்? நம்மளை சீட் பண்ணிட்டாங்க. வாங்க நம்ம யாரும் காண்போம். சரி சீரியஸ் எப்படி பார்த்து நான் அவங்க மட்டும் அப்படி போனால் நம்ம இப்படி போகலான்னு பார்த்தேன். லவா சொல்லலை அம்மே. சாரி கைஸ், இந்த வீடியோ வெறும் 10 நிமிஷம் மட்டும்தான் தாக்க பிடிச்சிக்கோங்க. அது என்னோட மன்னிப்பாக கேட்டுக்கொள்கிறேன். நல்லது. 1 2 3 போகிறேன் பாரு பாரு. என்ன கைஸ் நம்மளை போட்டாங்க. வாங்க கைஸ், நம்மக்கிட்ட 5 இருக்குது. இன்னும் கொஞ்சம் எடுத்தால் ஒரு ஸ்பீடாவது வாங்கலாங்க. 1 2 3 4 ஸ்பீட் ஷூ வாங்கலாம். ஏற்கனவே நான் ஒரு ஷூ எக்யூப் பண்ணியிருக்கேன். ட்ரையல்ஸ் எக்யூப் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரையல்ஸ் நல்லா இருக்கா இல்லை ஷூ நல்லா இருக்கான்னு பார்த்து மட்டும் சொல்லிடுங்க காய்ஸ். ஐயோ போச்சே போச்சே போச்சு. இப்படி தான் நம்மளுக்கு போகும்னு சொல்லலை. இப்படியே நம்மளுக்கு போச்சுன்னா 1 மினிட் வீடியோ கட் ஆகிடும். இல்லைம்மா நீங்கள் போகவே கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. இப்படி பார்த்தா சொன்னேன். பார்த்துட்டா இதான் எனக்கு இருக்கிற மாதிரி. ஆனால் 2.7.1K எடுக்கணுமா? எவ்வளோ கஷ்டம்னு தெரியுமா கைஸ்? நானே ஓடி 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 உட்கல இந்த ஜோடியே மைனஸில் வச்சுக்கிட்டு தான் ஓடுறேன். இல்லைனா இவ்வளோ தூரம் வந்துருக்க மாட்டேன். ஆக்சுவலி நான் ரொம்ப ஒரு ப்ரோ பிளேயர் கைஸ். அந்த லாவாவில் ஒரு லெவலில் மாட்டிக்கிறோம். நான் அந்த லெவலில் கிராஸ் பண்ணியிருக்கேன். அது தெரியுமா உங்களுக்கு? ஆனால் என்ன மூட் பேட் நம்ம கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கோமே. கண்டிப்பாக எங்கேயாவது அவுட் ஆக மாட்டோம். அவுட் ஆகிடுவோம். மனசெல்லாம் கஷ்டமாக இருக்குது. என்னத்தை செய்ய? 1 2 3 4 5 6 எங்கே வந்து எட்டிப்பார். உச்சோ கிட்ட கொண்டு அவுட் ஆகிட்டேனே. வாங்க கைஸ், நம்ம யாருன்னு காம்போம். நம்ம 7.5K எடுக்கிறோம். இந்த வீடியோவோட லைக் டார்கெட் வந்து 50 லைக் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும். கண்டிப்பாக நீங்கள் நிறையா பேர் பார்ப்பீங்கன்னு நான் யோசிக்கிறேன். நான் உங்கள் எஸ் கேமிங். இதுதான் என் முதல் வீடியோ. பட் என்ன காய்ஸ் ஸ்லிப் ஆகிடுச்சு. ஓவர் கண்ட்ரோல் போயிட்டேன். இப்போ பாருங்க கைஸ். இப்போ ஓகே கைஸ். இப்போ நான் போகிறேன் கைஸ். வந்துட்டோம். கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் கைஸ். அதுக்காகவே நீங்கள் ஒரு பாராட்டு. அப்போ தான் நான் நல்லா மனசு சிரிச்சுக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா கஷ்டப்பட்டுருவேன். அந்த பாராட்டுறதுக்கு பதிலாக ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க. அது எனக்கு பெரிய பாராட்டாக இருக்கும். இந்த வீடியோ ஒரு 5 நிமிஷம் போட்டுருவேன். ஏபிஏ யூடியூபர் போட்டுருவேன் உங்களுக்காக. அதுவும் இந்த கேமுக்குள்ளே தான் இருக்குது. ரோப்ளாக்ஸ்குள்ளே தான் நல்லா தான் இருக்கும் கேம். இங்கே பாருங்க 7.5K எவ்வளோ கஷ்டம் யோசிச்சு மட்டும் பார்த்துட்டு சொல்லுங்க. ஆனால் நம்மளுக்கு இன்னும் அது சால்ட்டு வாட்டர் மாதிரி. ஏன்னா நம்ம ஸ்பீடு எவ்வளோ அந்த லெவலுக்கு இருக்குது ஸ்பீடு. 100K.8K எடுத்துட்டேங்க. ஆனால் இன்னும் ஒரு 200 கூட நம்ம தொடலை. லைக் டார்கெட் வந்து நான் சொன்ன மாதிரி தான் 50K வந்துச்சுன்னா தான். இந்த 2 வீடியோவில் 100K வந்துச்சுன்னா நாளைக்கு அடுத்த வீடியோ போட மாட்டேன். ஏன்னா அது ஒரு ப்ராப்ளம் கிடையாது. அது மீன் நான் காலேஜ் படிக்கிறேன்றதுனால எனக்கு இது எக்ஸாம் இருக்கு நாளைக்கு. அந்த எக்ஸாமை முடிச்சுட்டு வந்து உங்களோட விளையாடுவேன். நான் உங்கள் எஸ்கேமிங் கீழே வந்து சாகிறேன். இந்த வீடியோ ஒரு 5 நிமிஷம் தான் போக போகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு முடிஞ்சிடும். பை கைஸ். உங்களெல்லாம் நான் அப்புறமா முடிக்கிறேன். இதோட நான் உங்கள் முடிக்க போகிறேன். நான் உங்கள் எஸ் கேமிங்.